إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்புள்ள சகோதரிகளே இன்றைய இந்த மார்க்க வகுப்பிலே தனிமை எனும் பொதுநலம் என்கின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு மத்தியிலே சில முக்கிய விஷயங்களை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த தனிமை அப்படி என்ற சொல்லை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நமக்கு சில பொழுதுகள் அது புதுமையாகவோ அல்லது புதிதாகவோ இருக்கலாம். ஆனால் இந்த மார்க்கம் என்பதை முக்கியமாக கருதி பாவங்களை மிகவும் தவிர்த்து வாழ வேண்டும் என்ற எண்ணக்கரு இருக்கக்கூடிய அந்த ஈமானிய சிந்தனையின் விளைவின் காரணமாக ஒரு முஃமினுக்கு இந்த சிந்தனை அதிகம் ஏற்படும். அதனால் நம்ம இது அதாவது நபிமார்களுடைய வரலாற்றை படிக்கின்ற அந்த காலத்திலிருந்தே இந்த பகுதி என்ன செய்கிறது, சம்பந்தப்படுத்தப்பட்டு பேசப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றிலிருந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு வரைக்கும் இந்த தனிமை என்ற பகுதி, அதாவது இந்த ஈமானது உந்துதல் காரணமாகவும் சமூகத்துடைய பாவங்கள் சோதனைகள் குழப்பங்கள் காரணமாகவும் நாம் நல்லது செய்ய வேண்டும், இந்த சமுதாய குழப்பங்களில் நம்ம சம்பந்தப்பட்டு விடக்கூடாது, பாவங்களில் ஈடுபட்டு விடக்கூடாது என்பதின் காரணமாகவும் பிற்காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பின்னர் சஹாபாக்களில் இருந்து இன்றைய காலம் வரைக்கும் அந்த சிந்தனை இருக்குது. இந்த சிந்தனையில் அளவுக்கு மிஞ்சி போய் பிதஅத்துக்குள்ளும் குஃப்ருக்குள்ளே போனவங்களும் இருக்கிறாங்க. அதான் நம்ம கல்வத்து அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க. கல்வத்துண்டா ஹல்வத், அரபில் ஹல்வத். ஹல்வத் அப்படின்னு சொன்னால் என்னது, நம்ம காலி ஆகிட்டுன்னு சொல்லுவோமா, காலி ஆகிட்டுன்னா ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, காலி ஆகிட்டுன்னு சொன்னால் ஒன்றும் இல்லாமல் என்ன போய்விட்டது அப்படி என்று சொல்கிறது அந்த காலி ஆகிட்டுன்னு சொல்கிறது ஹா. அப்போ இந்த அடிப்படையில் இந்த ஹல்வத் அப்படி என்ற சொல் நம்ம ஹதீஸில் பார்த்துருக்கிறோம். 7 பேருக்கு அல்லாஹு தாலா என்ன செய்வான், நிழல் கொடுப்பான். அதில் இறுதியான நபராக வரஜுலுன் தக்கர் அல்லாஹ ஹாலியன் ஃபஃபாதத் ஐநாகும், ஒரு மனிதர் அல்லாஹ்வை தனிமையிலிருந்து ஞாபகப்படுத்துகிறார், அதன் காரணமாக அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது, அவருக்கும் அல்லாஹு தாலா என்ன செய்வான், நிழல் அளிப்பான்னு அந்த 7 பேருடைய ஹதீஸில் பார்க்குறோம். அதில் என்னென்னா காலியன் அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோம்னா காலியன் வணங்கிட்டா, காலியாக இருக்கிற டைமில் அவருக்கு அல்லாஹ்வை ஞாபகம் கண்ணீர் வடித்தன்னு சொன்னார். அப்போ இந்த இதிலிருந்து தான் இந்த ஹல்வத் அப்படி என்று சொல்கிறது என்ன செய்யும் வரும். அதாவது தனிமையில் இருத்தல் என்கின்ற இந்த சிந்தனை ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் சில அதாவது இயல்புகள் இருக்குது. அந்த இயல்புகள் நம்மளே செலக்ட் பண்ணிச்சேன்னு சொன்னால் அது பெரிய சோதனை, துன்பம், வலி. நம்ம அந்த இயல்பை செலக்ட் பண்ணினோம்னு சொன்னால் அது இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி. உதாரணமாக தூக்கம், இந்த தூக்கம் முழித்திருத்தல், இந்த தூக்கம் முழிச்சிக்கிறது நம்மளே செலக்ட் பண்ணிச்சேன்னு வைங்களேன், அது நோய், வலி, ஆரோக்கியமின்மை, கஷ்டம். நம்ம தூக்கமின்மையை செலக்ட் பண்ணுவோமே, இன்பமாக இருக்கும் அந்த நேரத்தில், முழிச்சிட்டு இருந்து சந்தோஷமாக இருந்து அப்படி மகிழ்ச்சியாலாம் இருப்போம். அது நம்ம செலக்ட் பண்ணுற டைமில். பசி நம்மளே தேர்ந்தெடுத்தது அப்படின்னு சொன்னால் வலி. நம்ம பசியை தேர்ந்தெடுத்தோம்னா டயட், அதுக்கு என்ன பேர், என்ன டயட். நம்ம செலக்ட் பண்ணுற டைமில் அதுக்கு டயட்டை நம்ம என்ன செய்வோம், பேர் வைப்போம். இதே மாதிரி தான் தனிமையை பொறுத்த வரைக்கும் கொரோனா டைமில் எல்லாரும் அனுபவித்தோம். அது நம்மளே செலக்ட் பண்ணுற டைமில் நமக்கு எல்லாருக்கும் அது என்ன செய்யும், வழியாக இருக்கும். நீ 14 நாள் தனிமைப்படுத்தப்பட வேண்டும், ஐசோலேஷனில் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு வந்துச்சென்றா அது வழியாக இருக்கும். அதனால் எப்பொழுதும் இந்த தனிமைப்படுத்தல் என்ற தலைப்பு இப்போ உளவியல் சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க பார்த்தாங்கடா என்ன நினைப்பாங்கடா, தனிமைப்படுத்தல் எவ்வளோ பெரிய வழி தெரியுமா. அந்த தனிமைப்படுத்தலை பற்றி நம்ம பேசலை. எது தனிமை நம்மளை செலக்ட் பண்ணுமே அது வலிமிக்கது, அது கஷ்டமானது. நம்ம தனிமையை செலக்ட் பண்ணுற டைம் ஒன்று இருக்குது, அது இன்பமானது. இது நம்ம புரிஞ்சுக்கிறணும். இந்த அடிப்படையில் அதை தேர்ந்தெடுத்தார்கள். அதை தேர்ந்தெடுக்கிற சந்தர்ப்பத்தில் அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுது, அதில் ஒரு ஹல்வத்து நாயகம் அப்படின்றெல்லாம் போய் பிதத்தாக போய் குஃபுரில் போய் சிறுக்கில் போனவங்களாம் இருக்கிறாங்க. ஹல்வத்துனா தனிச்சு போய் ஹல்வத்து நாயம் பேர் அவங்களுக்கு. ஏண்டா தனிமையில் போய் கடைசியில் ஒரு பிரம்மை அடைஞ்சி புத்தி பேதளிச்சு போய் அதையெல்லாம் ஈமானாக கருதினவங்களாம் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நம்ம நினைக்கிற மாதிரி இந்த தனிமை என்று சொல்கிறது சும்மா ஒரு தலைப்பல்ல, அது ஒரு வரலாறு என்கின்ற ஒரு பகுதியிலிருந்து ஆரம்பிக்கின்ற ஒரு தலைப்பு. எனவே
தனிமை என்பது நோயாக பார்க்கப்படும் எப்பொழுது என்று சொன்னால், தனிமை நம்மளை செலக்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால், நம்ம தனிமையாக இருக்கணும் அப்படி என்கின்ற ஒரு செலக்ஷன் சிலர் என்ன செய்வாங்கன்னா, எங்கே இருந்தாலும் தனிமையாக இருப்பாங்க, சபையில் இருந்தாலும் அவங்க தனியாக போயிடுவாங்க. இது நோய். அது ஒரு நோய் என்று சொன்னால் அவருடைய இயல்பு, அது அளவுக்கு மிஞ்சி போச்சுன்னா அது நோய். சந்தேகப்படுறது, நம்ம சந்தேகத்தை செலக்ட் பண்ண வேண்டாம், அறிவாற்றல் மாதிரி இருக்கும். சந்தேகம் நம்மளே செலக்ட் பண்ணிச்சேன்னு வைங்களேன், வசுவாசாக பேத்துரும், நிம்மதியே இருக்காது. சந்தேகம் நம்மளே செலக்ட், அப்படி சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மாதிரி ஒரு தலைப்பு நோயாக பார்க்கப்படும் எப்பொழுதுன்னு சொன்னால், மனிதனால் சமூகத்தில் பழக முடியாமல், பேச முடியாமல், தனிமையிலே இருந்து சபையை கண்டா கூச்சப்பட்டு இந்த மாதிரி ஒரு மிகைச்ச தன்மை வருமாக இருந்தால் அது பற்றியெல்லாம் இங்கே பேச்சு. நம்ம சமுதாயத்தில் வாழ முடிந்த நேரத்தில் எல்லா வகையான நிலையிலும் எங்களுக்கு எல்லா ஆற்றலும் இருக்கிற டைமில் தனிமையை நம்ம ஒரு இன்பத்துக்காக செலக்ட் பண்ணுறோம். எதுக்கு? நிம்மதியாக இருக்கணும், ரிலாக்ஸாக இருக்கணும், இறை ஞாபகத்தோடு இருக்கணும், பாவங்களை நம்ம தவிர்த்து கொள்ளணும் என்பதற்காக செலக்ட் பண்ணினால் அது எப்பொழுது அனுமதியாகவும், எப்பொழுது சிறப்பாகவும், எப்பொழுது வாஜிபாகவும் மாறும் அப்படி என்றதை நம்ம புரிஞ்சு கொள்கிறோம். அது அதாவது பொதுநலமாக எப்பொழுதெல்லாம் அதை என்ன செய்யுது, மாறுது அப்படி என்ற பகுதியில் குர்ஆன் ஹதீஸில் நம்ம தெரிந்து கொள்வது. எனவே தனிமை என்ற தலைப்பு இங்கே சாதாரணமாகவே தனிமை அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் PhD வரைக்கும் முடிச்சுக்கிறாங்க தனிமை என்று. அந்த அளவுக்கான ஆய்வுகள் என்ன செஞ்சீங்க இதில் நடந்திருக்கும். தனிமை என்றது எவ்வளோ பவர், அது எவ்வளோ ஒரு அது நாம் செலக்ட் பண்ணுற டைமில் தனிமை எந்த அளவுக்கு பவராக இருக்கும் அப்படின்றதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸோடு நம்ம ஒப்பிட்டு புரிகிற இடத்துல இன்னும் நமக்கு என்ன செய்யும் தெரிய வரும். உண்மையிலேயே தனிமை ஏன் பலன் தருது அப்படின்ற பட்டியலை நம்ம கடைசியில் தெரிஞ்சுக்கொள்வோம். ஆனால் நல்ல மனிதர்கள், அதாவது சமுதாயத்துக்கு வழிகாட்ட நினைக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தில் பயன் தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாம் அந்த தனிமை என்கின்ற ஒரு பகுதியை என்ன செய்திருக்கிறார்கள், தங்களை உருவாக்கி கொள்வதற்கும் சமூக சீர்திருத்தங்களுக்கும் தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கும் அதை என்ன செஞ்சுக்கிறாங்க, யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்ன செய்யும், ஆரம்பத்தில் கனவுகளாக வந்துகின்றிருக்கும். பிற்காலத்தை கொஞ்சம் கொஞ்சம் போகிற டைமில், அதாவது வஹி வருவதற்கு முன்னால், பின்னர் ரசூலுல்லாஹ்களுக்கு கொஞ்சம் காலமாக ஹுப்பிப இலைஹில் ஹலா, சஹீல் புகாரில் வருது, ஹுப்பிப இலைஹில் ஹலா, தனிமை விருப்பமாக்கப்பட்டது. தனித்திருத்தல் அவருக்கு விருப்பமாக்கப்பட்டுச்சு. தனிமை விருப்பமாக்கப்பட்டதனால ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலிருந்து உணவுகளை எல்லாத்தையும் எடுத்துக்கண்டு கட்டிக்கண்டு இங்கே போயிடுவாங்க, மலைக்கு, அந்த குகைக்கு போயிடுவாங்க. அப்போ அங்கே போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதாவது என்னது தஹன்னுஸ், இறைவணக்கமாக அவங்க நினைத்து கொண்டிருந்த அந்த தியானத்தில் அவங்க என்ன செய்வாங்க, இருந்து சமுதாயத்தை பற்றியும் இதை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க, தனிமையில் இருப்பாங்க. அப்போ இதில் நம்ம என்ன புரியுதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சும்மா தனியாக போகல, ஹுப்பிப இலைஹில் ஹலா, அவருக்கு தனிமை விருப்பமாக்கப்பட்டது. அப்போ யாரிடமிருந்து அதை ஏற்படுத்தி, அல்லாஹ்விடமிருந்து என்ன செஞ்சுக்குது, அது ஏற்பட்டிருக்கிறது, தனிமை விருப்பமாக்கப்பட்டுச்சு. அங்கே இருந்து தான் அவர் என்ன செய்கிறாரு, அதாவது நிச்சயமாக ரசூலுல்லாஹ் சும்மா இருந்துதாங்கன்னு அர்த்தம் அல்ல, தன் சமுதாயத்துடைய சீர்திருத்த சிந்தனைகளை, தன்னை பற்றிய சிந்தனைகளை, இறைவனை அடைகிற வழிகளை, இவைகளெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்திச்சிருப்பாங்க. அதில் அந்த படிப்பினையே பெறாமல் பார்த்தீர்களா, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா எவ்வளோ தியாகம் செஞ்சுக்கிறாங்க, சாப்பாடெல்லாம் கட்டிட்டு இவ்வளோ பெரிய மலை உயரத்துக்கு ஏறிக்கிறாங்களேன்னு அதை பேசிக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் திருப்பி எடுங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல கணவர் இல்லைன்னு அர்த்தமாக இல்லையாது. மலையில் உட்காந்துட்டு சாப்பாடை கொண்டு வாண்டா நல்ல கணவரா யோசிச்சு பாருங்கள். நாங்கள் ஒரு மலையில் உச்சியில் இருக்கிறோம், நீ மந்த்லி சாப்பாடு எடுத்துகிட்டு வரணும்டா, இவ்வளோ நல்ல மனைவி வேறு விஷயம், அவர் நல்ல கணவர் இல்லையே, வீட்லேருந்து தின்ன வேண்டியதானே அப்படி என்ற கேள்வி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹதீஜா எப்பயும் சாப்பாடு எடுத்துகிட்டு போகல, பொய் அது, அப்படி ஒரு செய்தி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு கான யத்தஸவ்வத், ஹதீஸிலே வருது, அந்த ஹதீஸில் வருது, உணவுகளை கட்டி கொண்டு ரசூலாக போவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸில் வருது, உணவுகளை கட்டி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மலைக்கு என்ன செய்வாங்க, போய் உட்காருவார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு எப்பயுமே வான ஹைருக்கும் லி அஹ்லி, என் குடும்பத்துக்கு மிகச்சிறப்பானவன் நான்டாங்க ரசூலாங்க, அதை செய்ய மாட்டாங்க. எனவே இந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்டார்கள் என்றதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அப்போ முதலாவது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியும்னு சொன்னால், தனிமை அப்படி என்ற பகுதி நல்ல மனிதர்களுக்கு சிந்தனைக்காக, நல்ல உருவாக்கங்களுக்காக, அதாவது என்ன செய்திருக்கிறது, உருவாக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போ அதனால தான் அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், நான் உங்களுக்கு ஏவுவதெல்லாம் இரண்டு பேராகவோ நீங்கள் தனித்தனியாகவோ இருந்து அல்லாஹ்வை பற்றி சிந்திக்குமாறு தான் அப்படி என்று வருது. அப்போ தனிமையில் இருத்தல் என்பது உங்களுக்கு நிறைய இறைவனை பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்துவது நோக்கமாக இருந்தால் சிறப்பானது.
தனிமையில் இருந்து கொண்டு இறைவனை பற்றி ஞாபகப்படுத்துவதுதான் உங்களது நோக்கமாக இருந்தால், அந்த இடத்துல சொல்லப்பட்ட திக்ர் செய்வதே அல்ல, உட்கார்ந்து இறைவனை பற்றி என்ன செய்கிறது, யோசிப்பது என்பது. இந்த மாதிரியான சப்ஜெக்டை நம்ம தனிமையோடு சம்பந்தப்படுத்தி யோசித்தது இல்லை. அவர்கள் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அவர்கள் நின்ற நிலையிலும் உட்கார்ந்த நிலையிலும் சாய்ந்த நிலையிலும், தனிமையா இல்லையா அது? இந்த மூணு என்னதை குறிக்க தனிமை. அல்லாவை பற்றி சிந்திப்பார்கள். சிந்தனையின் விளைவாக சுப்ஹானக ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா நீ தூய்மையானவன், நீ இதை வீணாக படைக்கவில்லை என்ற விளைவு அறிவு அவங்களுக்கு என்ன செய்யும், பிறக்கும். அப்போ எனவே சிந்தனையை தூண்டக்கூடிய இறைவனை பற்றி அந்த அறிவையெல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி தனிமையில் இறைவனை பற்றி சிந்தித்தல், சமூகத்தை பற்றி சிந்தித்தல், எமது சொந்த வாழ்க்கையுடைய இறை நெருக்கத்தை பற்றி சிந்தித்தல் நல்ல மார்க்க விளைவுகளை ஏற்படுத்தும், தூய்மையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இது ஆதாரம். எனவே இந்த செய்திகள் நம்ம சமுதாயத்தை விட்டு நம்மளை ஓரளவுக்கு ஒதுக்கி கொண்டு சிந்தித்தல் என்பது சில பொழுதுகளில் நம்மகிட்ட நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துமாக இருந்தால், சமூக நல்ல விளைவுகளை ஏற்படுத்துமாக இருந்தால் அது ஒரு சிறப்பான நிலை. இது முதல் கட்டம். இரண்டாவது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சம், இது தனிமையை பற்றி நம்ம புரிந்து கொள்வது, தனிமை ஏன் விருப்பமாக்கப்படும் என்பதற்கான ஒரு சப்ஜெக்ட். இரண்டாவது என்ன அப்படி என்று சொன்னால், மனிதனை பொறுத்த வரைக்கும் சமூக பிராணி அப்படின்னு சொல்லுவாங்க, சமூக பிராணி என்று. ஆனால் சமூக பிராணி தான் மனிதன். ஆனால் அசலில் இயல்பில் மனிதன் சமூக பிராணியான்னு கேட்டால் இல்லை, தனிமையானவன் தான் மனிதன். எப்பொழுதுமே தனிமையானவன் தான், சமூக பிராணியெல்லாம் இல்லை. சமூக பிராணின்னு அவன் இருக்கிறது அந்த வார்த்தை பிரயோகம் சரியா பிள்ளைன்னு ரெண்டாவது சொல்லப்படுறத வச்சு சொல்கிறேன். சொல்கிறதுக்கான காரணம், சமூகம் இல்லாட்டி இவனோட வாழ்க்கை போகாது, அதனால் அவன் சமூக பிராணி ஆகிக்கிறான். சமூகம் இல்லாட்டி இவனோட வாழ்க்கை போகாது. ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கான எல்லா ஏற்பாடையும் வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஒரு வீட்டில் தான் இருப்பார். வெளியே போகிறதை விட என்னது, வீட்டுக்கு டெலிவரி என்ன வீட்டில் உட்காந்துட்டிங்கன்னா இல்லையா, ஹோம் டெலிவரி இருக்குன்னா வீட்டில் உட்காந்துட்டிருக்கான், போக மாட்டான். அதே வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு போகிறதுக்கு ஆல்ரெடி என்ன, அதுவும் ரெடி தான். மக்களை விட்டு எவ்வளோ ஒதுக்குறதுக்கு இப்போ ஆன்லைன் பேஜஸ் பண்ணுறான், கடைக்கே போகாமல் வீட்டுக்கு வரதுக்கான ஒரு வழியையும் வசதியை செஞ்சு கொடுத்தான்னா அதுக்கு மனுஷன் என்ன செய்வான், ரெடியாக இருப்பான். எனவே சில நலவுகளின் காரணமாக நம்ம சமூக மனிதனாக மாறிக்கிறோம். சமூக மனிதனாக மாறிப்பதுக்காக எனக்கு ஒரு நலவு இருக்குது, அவனுக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை இது இருக்குது. இதன் காரணம் இது சுயநலம் அல்ல, சுயநலம் தான், ஆனால் தடுக்கப்பட்டதல்ல. அப்படி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். தனிமை தான் மனிதனுடைய அசல், தனிமை தான் மனிதனுடைய அசல். அதனால தான் எப்பொழுதுமே மனிதன் தன்னை பற்றி நல்லதாகவும் பிறரை பற்றி கொஞ்சம் குறைவாகவும் தான் நினைப்பான். ஏனென்றா அதுக்கு அர்த்தம் ஒன்று, பிறரை கெட்டனா நினைக்கிறல்ல, தன்னை பற்றி சிந்திப்பது அதிகம் என்றதுனால நல்ல முடிவுகள் அவனுக்கு வரும். பிறரை பற்றி சிந்திப்பது குறைவென்றதுனால பெருசாக ரிசர்ச் பண்ண மாட்டான். ஒருத்தனை கெட்டவன் ஒரு விமர்சனம் வந்துச்சுன்னு சொன்னால், தன்னுக்கு கெட்டவனு பேர் வந்தால் எப்படி உசுரை விட்டு அது இல்லைன்னு சொல்லி வாதாடுவானோ, அது மாதிரி இன்னொருவருக்கு கெட்டவன் பேர் வந்தால் அவன் என்ன செய்ய போகிறதில்லை, அந்த அளவுக்கு ஆய்வு செய்ய போகிறதில்லை. இருந்தால் இருந்துட்டு போ, நமக்கு என்ன அப்படி என்ற முடிவுக்கு தான் நம்ம வருவோம் பொதுவாக. அப்போ எனவே மனிதன் எப்பொழுதும் தனிமையான சிந்தனை உள்ளவன். அதனால தான் எல்லாம் முடிஞ்சு சமுதாயத்தோடு எல்லாம் பழகிட்டு தூங்குறதுக்கு போகிற அந்த நிமிடத்தில் மனுஷன் உணர்வான், நான் தனித்தவன் தான், நான் என்ன தனித்தவன் தான், எந்த நிமிஷமாக இருந்தாலும் சரி தனித்தவன் தான். அவனுடைய வாழ்க்கை தனிமையான ஒன்று தான். அதனால் எப்பொழுதுமே பிறரில் நம்ம 100% தங்கிடக்கூடாது. சிந்தனையால் 100% 100% எந்த ஒன்றிலும் தங்கிவிடக்கூடாது. அது தாய் தந்தை பிள்ளையாக இருந்தாலும் சரி. இந்த விளக்கம் இருந்தால் விரக்தி வராது, ஒரு சரியான விளக்கத்தோடு இருப்போம். இல்லைண்டா 100% உன்னைத்தானே நம்பினேன் அப்படி என்று சொல்லி கடைசியில் என்னையை தனியை விட்டு போய்த்துட்டா, இப்போ நம்ம தனிக்கு ரெடியாக தான் இருந்தோன்ற லெவலுக்கு ஏற்கனவே இருந்துடும். மனிதன் அறிவில் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே 100% முயற்சி எடுத்தாலும் 90% தான் அடுத்த உங்களோட இணையலாம். ஒரு 10% நீங்கள் தனியானவர் என்பதை உணர்வதற்கான பல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தருவான். நீங்கள் தனியானவர் தான், இது உலகத்துடைய இயல்பு. இது அல்லாஹு தாலா சில குர்ஆன் வசனங்கள் மூலம் நீ தனிச்சவன் தான் அப்படின்றத அல்லாஹ் தஆலா உணர்த்துறான். இப்போ பாருங்கள், அந்த இடங்களை நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஆனால் தனிமை மனிதன் விரும்பாத உண்டு. அதனால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ கேட்குறாரு, அதாவது ரப்பிலா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். யா அல்லாஹ், என்னை நீ தனியானவனாக ஆக்கி விடாதே, தனியாக்கிறாத. வ அன்த கைருல் வாரிசீன் என்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. புள்ளை இருந்தால் சொத்து யாருக்கு போகும், பிள்ளைக்கு போகும். அப்படி இல்லைண்டா உனக்கு நீ தான் சொந்தக்காரன், ரப்பு தான் சொந்தக்காரன். அதனால் நீ வாரிதுகளிலேயே நீ சிறந்தவன் சொல்கிறாரு. ஆனால் உலக ரீதியாக எனக்கு பிள்ளை என்ன செஞ்சிரு, தந்துரு, என்ன தனியாக்கிறாதேன்றாரு. இந்த வசனங்களை பாருங்கள். மனிதன்
அசல்ல தனிமையானவன் தான், அப்பப்போ தான் தனிமையான என்பதை உணர்வான். அந்த விளக்கத்தில் அவனுக்கு இருந்துட்டானா, நான் வெறுமையாகிறேன், எம்டி ஆகிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை இப்படின்னு யோசிக்க மாட்டான். நீ தனி தான் அசல், அதான் உனக்கு உணர்த்துறதுக்கு அல்ல அப்பப்போ சந்தர்ப்பம் தாரான்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளும். உதாரணமாக பாருங்கள், சூரா மரியம் 77 81 வசனம் வரைக்கும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஒரு வேறொரு விஷயத்தை சொல்றான். சொல்லிட்டு வாரதில் அல்லாஹ் தஆலா சொல்றான், அஃபரஐத்தல்லதி கஃபர பிஆயாத்தினா வகால லஊதயன்ன மால வவலதா, எங்கள் வசனங்களை நிராகரித்து எனக்கு சொத்துக்களும் குழந்தைகளும் நிறைய எனக்கு கொடுக்கப்படும் என்று எங்கள் வசனங்களை நிராகரித்து விட்டு சொல்றானே, அவனை நீங்கள் பார்த்தீர்களா? அத்தல அல் கைப அமித்தஹத இன்தர் ரஹ்மானி அஹ்தா, அவன் மறைவான விஷயங்களை என்ன அவதானித்து விட்டாரா, அல்லது அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தம் எடுத்ததனால் அப்படி என்ன பேசுகிறாரா? கல்லா சனக்துபு மா யகூலு வ நமது லஹு மினல் அஸாபி மத்தா, அவர் சொல்வதை நாம் எழுதிக் கொள்வோம், அவருக்கு அதாபை நாம் நீட்டுவோம் என்றான். இந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு? எனக்கு நிறைய சொத்து வரும், நிறைய பிள்ளை வரும் என்ற வார்த்தையை சொல்றாரு. அல்லாஹ் கேட்குற ஒப்பந்தம் நீங்கள் பண்ணிக்கிறீங்களா, அப்படி இல்லை மறைவான விஷயத்தை பார்த்துக்கிறீங்களான்னு சொல்லிட்டு வ நரிசுஹு மா யகூல், அவர் சொல்வதற்கு நாங்கள் தான் அனந்தரக்காரர்கள் ஆகுவோம் அப்படின்னு சொன்னது அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். வயதீனா ஃபர்தா, மறுமையில் எங்களிடத்தில் தனியாகவே அவர் வருவார், எதுவும் இல்லை. என்ன செய்வார்? நாளை என்னட்ட தனியாக தான் நிற்பார். தனியாக தான் நிற்பான்னு சொன்னால் எவ்வளவு கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து சந்தோஷமாக இருந்து அப்படி இருந்துட்டாலும் நாளை மறுமையில் என்ன, இந்த இவ்வளவு அந்த பில்லியன் கணக்கான மக்களை கண் முன்னால் கண்டாலும் நீ யார்? தனிச்சவன் தான். அந்த நேரத்தில் அல்லாஹ் அதை இன்னும் உணர்த்துறதுக்கு என்ன சொல்றா? யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி. அந்த இடத்துல பிள்ளைகள் ஓடிவிடுவார்கள், சகோதரர்கள் ஓடிவிடுவார்கள், பெற்றோர்கள் ஓடிவிடுவார்கள், எல்லாரும் ஓடிவிடுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனை கவனித்துக் கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு அலுவல் அவனுக்கு என்ன செஞ்சிரு தலைக்கு வந்துடும், யாரையும் பார்க்க முடியாது. அப்போ தனிச்சு இறைவனோட தொடர்பில் இருப்பான். இந்த நிலை அவனுக்கு வரும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ அந்த இடத்துல சொத்து கிடைக்கும், குழந்தை கிடைக்கும் என்ற வார்த்தை அல்லாஹ் கண்டிப்பதற்கு நாளை மறுமையில் நீ தனியைத்தான் நிற்ப என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தனியே தான் நீ நிற்பாய் என்று சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது பாருங்க, அடுத்தது சூரா மரியம் அதே மாதிரி இதில் 92 95 வரைக்கும் அல்லாஹ் தஆலா வமா யம்பகி லிர்ரஹ்மானி யத்தகித வலதா, அல்லாஹுக்கு இந்த தனித்துவம் என்பது உங்களுக்கு தனிச்சு 100% நிற்க முடியும் என்பது பரிபூர்ணமான தன்மை. ஆனால் மனுஷனுக்கு அல்லாஹ் அதை கொடுக்க மாட்டான். அதனால தான் அல்லாஹு தாலா சொல்கிற டைமில் என்ன சொல்லுவோம்? குல் ஹு அல்லாஹு அஹத், அல்லாஹு தாலா தனித்தவன், அவன் ஒருவன், அவனுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு அது அல்லாஹுக்கு மட்டும் உரிய. மனிதனால் அப்படி முழுசாக நிற்க முடியாது. ஆனால் அவன் தனிச்சவன் தான், அவன் பல நேரங்களில் தனித்தவன். நல்லா அதை உணர்த்தின பாருங்க. அல்லாஹ்வுக்கு குழந்தைகளை எடுத்துக்கொள்வதற்கு ஆகாது. இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி இல்லா ஆத்திர் ரஹ்மானி அப்தா, இந்த வானங்கள் பூமியில் உள்ள யாராக இருந்தாலும் அடிமையாகத்தான் மறுமையில் என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். லகத் அஹ்சாஹும் வ அத்தஹும் அத்தா, அல்லாஹ் அவர்களை கணக்கிட்டு வைத்திருக்கிறான். வ குல்லுஹும் ஆதீஹி யௌமல் கியாமத்தி ஃபர்தா, அவர்களில் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் தனித்தவராகவே வர வேண்டும். குழந்தைக்குன்னு சொல்கிறாங்க அல்லாஹ்க்கு. அல்லாஹ் சொல்கிறா யாருமே எனக்கு இல்லை, அடியார்கள் என்று நீங்கள் யாரை பார்த்தாலும் எல்லாரும் மறுமை நாள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கலாம், இந்த உலகத்தில் யாராக இருக்கலாம், மறுமையில் தனியே தான் என்ன செய்யணும்? வர வேண்டும் என்று சொல்கிறான். தனிமே அல்லாஹ் உணர்த்துறான். தனியே தான் வர வேண்டும், தனியே தான் வர வேண்டும் என்றா ஹராம் உழைப்பு செஞ்சு இன்னொருத்தனை காப்பாற்ற நினைப்போமா? நம்மளோட பிள்ளையை காப்பாற்ற நினைப்போமா? நம்மளோட மனைவியை காப்பாற்ற நினைப்போமா? இல்லை, நம்ம ஹராமான உழைப்பு செஞ்சு பிள்ளையை காப்பாற்றினாலும் புள்ள தனியே நம்ம தனியே தான் மறுமை நாள். அப்போ எதுக்காக நம்ம ஹராமாக உழைக்கணாங்க? அதனால் எல்லோரும் நீங்கள் தனியாகத்தான் வருவீர்கள். அல்லாஹ் தஆலா அதை உறுதிப்படுத்துகிறேன். தனியைத்தான் வருவேன் அல்லாஹ் உறுதிப்படுத்துறதுக்கான பின்னணி என்ன? ஒரு ஃபிக்ஹ் அதில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், சூரா அன்ஆம் 94 வந்த பின்னால அல்லாஹ் தஆலா சொல்கிற வார்த்தையை சொல்கிறான். தனியாக வந்தா எப்படி சொல்கிறான்னா, வலகத் ஜிதுமூனா ஃபுராதா கமா ஹலக்னாக்கும் அவ்வல மர்ரா, உங்களை ஆரம்பத்தில் எப்படி படைச்சோம் அதை மாதிரி தனியாக வந்திக்கிறீங்கன்ற அல்லாஹ். உங்களை ஆரம்பத்தில் முதல் முறையில் எப்படி படைத்தோமோ அதுபோல என்னிடத்தில் நீங்கள் இப்பொழுது ஃபுராதா தனித்தனியாக வந்திருக்கிற கூட்டமாக நிற்போம். ஆனால் மனசால் எல்லாரும் தனியே, மனதால் எல்லோரும் தனியே, பில்லியன் கணக்காக நிற்போம். இன்றைக்கு நம்ம 6 பில்லியன் அப்படின்னு சொன்னால் உலக சமுதாயமெல்லாம் சேர்த்தா எவ்வளோ இருப்போம்? ட்ரில்லியன் கணக்கில் நிற்போம். ஆனால் ஒவ்வொருத்தரும் தனி. அல்லாஹ் சொல்கிறான் ஜிதுமூனா ஃபுராதா, தனியே வந்திருக்கின்ற. அப்போ எல்லோரும் கூட்டமாக தான் நிற்கிறோம். இல்லை, யாரும் யாருக்கு எந்த கன்சிமிக்கம் செய்கிற ஐடியா என்ன செய்யாது, சிந்தனையும் இருக்காது. நீங்கள் தனித்தனியாக வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அந்த தனிமை இன்னும் உணர்த்துறான். எப்படி உணர்த்துறான்டா, வதரக்தும் மா ஹவ்வல்நாக்கும் வராஅ ظுஹூரிக்கும், உங்களுக்கு நாங்கள் தந்த எல்லா அருள்களையும் உங்களுக்கு முதுகு பின்னால் போட்டுட்டு வந்துட்டீங்க. உங்களோட முதுகுக்கு பின்னால் போட்டு விட்டு வந்து விட்டீர்கள். வமா நரா மஅக்கும் ஷுஃபஆஅக்கும் அல்லதீன ஸஅம்தும் அன்னஹும் ஃபீக்கும் ஷுரகா,
உங்களுக்கு மத்தியில் உங்களது பங்காளர்கள் என்று நீங்கள் என்னோட கூட்டு சேர்த்தீங்களே, உங்களுக்கு உதவுவார்கள் என்று கூட்டு சேர்த்தீர்களே, ஒத்தரையும் காணலையே என்றால் அல்லாஹ் தஆலா. உங்களுக்கு உதவுறதுக்கு ஒத்தரையுமே காணலையே, யாரும் உங்களோட இல்லையே. லக்கது தகத்தஅ பைனக்கும் வதல்ல அன்கும் மா குன்தும் தஸ்அமூன். உங்களுக்கு மத்தியில் உள்ள எல்லா தொடர்புகளும் அறுந்து விட்டன. நாளை மறுமையில் அதுதான், அதாவது ஒரு மனிதன் சிந்தித்தால் வேதனையுடைய உச்சகட்டம் அதுதான். நமது பிள்ளை, நமது தாய், நமது தந்தை, நமது சகோதரர்கள், நமது உறவுகள் எல்லாருடைய நசபையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் தந்தான். உறவு மறுமை என்று வந்து விசாரணை என்று வந்த பின்னால் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சொர்க்கத்தை எழுதினானோ அந்த நசபு தொடரும், அந்த உறவு தொடரும். இல்லையா அதுதான் எண்டிங். பிள்ளையாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் பிள்ளையும் இல்லை, அதுக்கு பின்னால் அவன் தந்தையும் இல்லை. இதை விட ஒரு சிந்தனை வேதனை ஒன்று இருக்குமா? நினச்சி பாருங்க. இதை விட ஒரு சிந்தனை வழி ஒன்று இருக்க முடியாது. ஏன்னா எந்த மகன் எனது மகன் அல்ல, இனி நிரந்தரமா அவன் நிரந்தர நரகம் வேண்டாம். நான் அந்த பிள்ளைக்கு தந்தை அல்ல, நான் என்ன நிரந்தர நம்ம அந்த உறவு பேணப்பட மாட்டாது. அட்லீஸ்ட் தண்ணி அங்கிருந்து கேட்கப்பட்டாலும் இன்னல்லாஹ் ஹர்ரமஹுமா அலல் காஃபிரீன், அல்லாஹு தாலா நரகவாதிகளுக்கு அதை ஹராமாக்கி விட்டான்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ இந்த தனிமை என்றது நம்மளை செலக்ட் பண்ணுற நேரத்தில் அது உச்சகட்ட வழி. அல்லாஹு தாலா தனிமை தான் அஸ்ஸல் என்று சொல்லி காட்டுறான். நம்ம எவ்வளவு தான் கூட்டு வாழ்க்கை வாழ்ந்து விட்டாலும் நம்ம அமைதியாகிற நேரத்தில், எல்லோரும் நம்மளை விட்டு போகின்ற நேரத்தில் அந்த தனிமையை நம்ம என்ன செய்கிறோம்? உணர்றோம். அந்த தனிமையை நம்ம பயன்படுத்திக்கிறோம். அல்லாஹ் எங்களோடு ரஜுலுன் என்ன தக்கரல்லாஹ ஹாலியன், அல்லாவை ஞாபகப்படுத்தி நமது தனிமையை என்ன செய்கிறோம்? இல்லாமல் ஆகிக்கணும். இப்போ அபூபக்கர்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறோம். அப்போ என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? இல்லை, நாங்கள் 3 பேர் இருக்கிறோம், அல்லாஹ் எங்களோட இருக்கிறான். அந்த உணர்வு தனிமையை என்ன செய்யும்? நீக்கும் என்றதை நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இது நம்ம மார்க்க ரீதியாக உணர்வு பெற வேண்டிய ஒரு முக்கியமான படிப்பினை அந்த தனிமை விஷயத்தில். அதே நேரம் நம்ம சில விஷயங்களையும் புரிந்து கொள்ளணும். இந்த தனிமையுடைய அம்சத்தில் தனிமை என்றது பல வகையில் ஏற்படும். ஒரு காலத்தில் நம்ம அராப் என்ற குர்ஆன் வசனங்களை பார்க்குறோம். அராபி கிராமப்புறவாசி வந்தார், காட்டுப்புறவாசி வந்தார், நாட்டுப்புறவாசி வந்தார், ஒவ்வொரு மாதிரி மொழிபெயர்ப்போம். காட்டுப்புறவாசி, நாட்டுப்புறவாசி, அராபி, கிராமப்புறவாசி அப்படிலாம் சொல்லுவோம். அராபு அப்படின்னு வரக்கூடியதில் அதுக்கு அரபில் வந்து தஅர்ரு பண்ணுவாங்க. தஅர்ரு பண்ணி, இப்போ அரபுகள் அப்படி என்று சொன்னால் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அரபு, சிட்டி கிராமங்களில் வாழ்கிறவங்களுக்கெல்லாம் அரபுகள். அவர் ஹதரில் இருந்தாலும் சரி, கரியா கிராமத்தில் இருந்தாலும் சரி, அவர் என்ன அரபு தான். அது அல்லாமல் பாதியாக்கல்ல பதுன்னு சொல்லுவோம். அதாவது பதான்னு சொன்னால் வெளிப்படையாக விளங்குறது, பதான்னு சொன்ன பாதியான வெளிப்படையாக விளங்குறது. அந்த மாதிரி பாலைவனங்கள்லாம் அங்கங்கே வெளிப்படையாக கூடாரங்கள் அடிச்சுக்கண்டு வாழக்கூடியவர்களுக்கு நிரந்தரமாக, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்ண்டா, அந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய மக்கள்ண்டா அவங்களுக்கு சொல்லுவாங்க பது என்று சொல்லி, அவர்களுக்கு பது அப்படின்னு சொல்லப்படும். அப்போது அரபுகள் அப்படி என்று சொன்னால் அரபுகளில் யாரெல்லாம் அந்த பதுக்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்களோ, இந்த சிட்டியில் வாழக்கூடிய கிராமத்தில் வாழக்கூடியவங்கெல்லாம் லைவாக அங்கே செலக்ட் பண்ணி போய் அங்கே வாழ்ந்து பழகிட்டாங்களோ, அசில்ல இவங்க பதுக்கள். இந்த அரபுகளில் யாரெல்லாம் போய் அங்கே வாழ்ந்து பழகிட்டாங்களோ அவங்களுக்கு பேர் அராபிகள், கிராமப்புறவாசின்னு அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வாழ்க்கை முறையை சிட்டியில் உள்ளவங்களுக்கு விரும்பலை. சிட்டியில் உள்ளவங்களுக்கு, கிராமத்தில் உள்ளவங்களுக்கு, பாலைவனத்தில் போய் டென்ட் அடித்து பாருங்கள், தனிமை தான் அது. ஒரு வகையில் போனால் சமுதாயத்தை விட்டு தனியாக ஒதுங்குறது. இதை ரசூலுல்லாஹ் விரும்பலை. எந்த அளவுக்குண்டா, ஹிஜ்ரத்து செஞ்சு வந்தவங்க யாரெல்லாம் முஹாஜிர்களாக வந்தார்களோ அவர்கள் போய் இந்த பாலைவனங்களில் போய் தனிச்சிருந்து அவர்களோட பதுக்களோட வாழ்கிற வாழ்க்கையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை முறித்தவர்களாக கருதினாங்க. அவங்களோட ஹிஜ்ரத் கேன்சல் ஆகிடுது, ஹிஜ்ரத்துக்குரிய கூலி இல்லாமல் போய்விடுது அப்படின்னு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய காலத்தில் ஸலமத் இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அஸ்லம் கோத்திரத்தை சேர்ந்து அவர் வாராரு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் அவரை பார்த்து கேட்குறாரு, இப்னுல் அக்வா. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் தெரியும் தானே, கொஞ்சம் மரியாதையற்ற தன்மைகள் அதெல்லாம் இருக்கும், நல்ல விஷயங்கள் இருந்தாலும் நிறைய அவருடைய என்ன அநியாயங்கள் காரணமாக அவருடைய பேர் போச்சு. அப்போ அவர் இப்னுல் அக்வா, இப்னுல் அக்வா ஒரு நபித்தோடரோட பேசக்குள்ள எந்த ஒரு பெரிய ஒரு கண்ணியம் கொடுத்து என்ன செய்யலை, பேசலை. இப்னுல் அக்வா இர்ததத் அலா அகிபைக், வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டீங்களான்னு கேட்குறாரு. எப்படி வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிட்டீங்களா அப்படின்னு. என்ன காரணம்டா, அவர் பதுவில் இருக்கிறார், ஹிஜ்ரத்து செஞ்சு வந்துட்டு எங்கே இருக்கிறாரு, பதுவில் இருக்கிறார். அதைத்தான் ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் விளங்கி என்ன சொல்கிறாரு, வந்த வழியே மார்க்கத்தை விட்டு திரும்பி போயிருந்தேன், ஹிஜ்ரத் செஞ்சுட்டு நீங்கள் போய் என்ன பதுவில் இருக்கிறீங்களேன்னு. அப்போ அதாவது தஅர்ரபுத், கிராமப்புறவாசியாடி. இது ஒரு தனிமை. இது ஒரு தனிமைன்னா, சிட்டியில் வாழ வேண்டிய வாழ்க்கை கிடைத்தும் நல்ல முறையில் வாழ்கிறதுக்கான வழிமுறைகள் இருந்தும் கிராமத்துக்கு போகிறதில்ல, பதுக்களாக கிராமத்தையும் சிட்டியையும் விட்டு என்ன
பாலைவனங்களில் போய் கூடாரம் அடிச்சு கொண்டு வாழ்கிற இந்த முறை தான் தஅர்ரபுத்தன்றாங்க ரசூல். அந்த ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் சொல்ற காலலா இல்லை, நம்ம மார்க்கத்தை விட்டாலும் என்ன செய்யலை, வெளியே போகல. வலாக்கின்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதினலி ஃபில் பது, எனக்கு நபி அவர்கள் அராபியாக வாழ அனுமதித்தார்கள். பதுல போய் வாழுவதற்கு எனக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார். அப்போ ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்டுட்டு போய் அவர் என்ன செஞ்சுக்கிறார், இருந்திக்கிறாரு. இதில் பெரிய ஒரு படிப்பு என்ன தெரியுமா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் வாழ்கிற இடம் கிராமம், சிட்டி என்ற விஷயத்தில் கூட கவனம் செலுத்திக்கிறார். கிராமப்புறம் என்றது, நகர்ப்புறம் என்றது, பாலைவனப்புறங்களில் வாழ்கிற சம்பந்தமாக, சமூக வாழ்க்கை சம்பந்தமாக ரசூலுல்லாஹ் கவனம் செலுத்திக்கிறாங்க. இந்த இடத்துல எனக்கு தனிமையை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க, அதாவது ஒரு தனிச்ச சமுதாயத்தோடு போய் இருக்கிறதுக்கு அனுமதித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்கிறாங்க. யார்? சலமத் இப்னுல் அக்வா அவர்கள் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்க போய் தான் அங்கே போய் நிற்கலாம். எங்கே வாழ்ந்தா என்ன, பாலைவனத்தில் வாழ்ந்தா என்ன, சிட்டியில் வாழ்ந்தா என்னன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, அதில் விடவில்லை. இது ஒரு வகையான தனிமை. அதாவது கிராமத்திலும் நகர்ப்புறத்திலும் வாழக்கூடிய சமுதாயத்தை விட்டு, இப்போ நமக்கு சில டைமில் ஆசை வரும், இந்த அரபு உலகத்தில் திடீர்னு அங்கே போய் நம்ம வாழ்ந்த எவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்னு. அப்போ விளங்கிக்கிற ரசூலுல்லாஹ் ஹதீஸை டக்குனு ஞாபகம் வச்சுக்கலாம். என்ன, எல்லா நேரத்திலும் ரசூலுல்லாஹ் இது அனுமதி, நமக்கு தடையில்லை. ஆனால் இந்த வாழ்க்கை முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ விரும்பலை அப்படின்றதுக்கு இது ஒரு அடையாளம். ஒரு சில நபித்தோழர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அனுமதித்தார்கள். இது ஒன்று. அங்கேயே இருக்கக்கூடிய பதுக்களுக்கு ரசூலுல்லாஹ் ஒன்றும் சொல்லலை, இங்கே இருந்து போகிறவங்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, இதை சொன்னார்கள் அப்படி என்பதை பார்க்கிறோம். இதனால் உஸ்மான் இப்னு அஃபானுடைய மரணத்துக்கு பின்னர் இருந்து 40 வருடங்கள் சலமத் இப்னுல் அக்வா இந்த வாழ்க்கை வாழ்கிறார். மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மதீனாவில் வந்து மௌத்தாகிட்டார். சுப்ஹானல்லாஹ். மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மதீனா கொண்ட 40 வருஷம் இருந்தவர். அங்கே திருமணம், பது ஒரு பெண்மணியை திருமணம் முடித்து அங்கே வாழ்ந்துட்டு வந்து இங்கே வந்து என்ன செய்கிறாரு, கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் மரணித்தார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அடுத்ததாக வந்து இன்னொரு வகையானது, இந்த தனிமை முறைகள் ரசூலான காலத்தில் இருந்துச்சு, அதுகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்றதுக்காக சொல்ல வரேன். இன்னொரு வகை, இந்த பதுக்கள் அரபு இன்னமும் என்ன செய்கிறாங்க, இருக்கிற கிராமப்புறத்தில் வாழ்கின்றவர்கள் அல்ல, நகர்ப்புற வசதிகள் அற்று வாழ்கின்றவர்கள் அல்ல. பதுக்கள் என்றது நான் சொல்கிற மாதிரி இந்த பாலைவன பிரதேசங்கள் அந்த மாதிரி வாழ்கிறோம். அடுத்தது இன்னொரு வகையான தனிமை என்னன்னா அலைஞ்சு திரிகிறது. அதாவது எப்பயும் அவங்களுக்கு ஒரு சமூகமாக இருக்காது. ஒரு ஊரில் இருக்கிறது, மனைவி பிள்ளைகளோடு கிளம்பிடுறது, இன்னொரு ஊரில் இருக்கிறது, அப்படியே போயிடுறது. இதுக்கு பேர் சியாஹா. இதுக்கு பேர் என்ன, சியாஹா. இந்த சியாஹா என்ற சொல் வந்து ஆறுக்கு பயன்படுத்தி, இந்த அதாவது எங்கேயும் பற்றட்ட வாழ்க்கையில் இது ஒரு தனிமை, சமூக தனிமைன்னு சொல்கிறது. இப்படி விட்டு போகிறது, எங்கேயாவது போகிறது. இது சம்பந்தமாக ஒரு ஹதீஸ் வருகிறது. ஆனால் சில அறிஞர்கள் லைஃப் பண்ணுறாங்க. ஷேக் அல்பானி ஹசன் என்றார். நம்முடைய தரம் சம்பந்தமாக பார்க்கலாம். அந்த செய்தியை நான் சொல்கிறேன். என்னென்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு மனிதர் கேட்கிறார், யா ரசூல், அபூதாவுதில் வரக்கூடிய 2486, அல்லாஹ்வின் தூதரே, இதன்லி ஃபிஸ்ஸியாஹா, அலைந்து திரிந்து வாழ எனக்கு அனுமதியுங்கள். எப்படி அலைஞ்சு திரிஞ்சு சமுதாயத்தை விட்டு அப்படியே போய் அப்படியே வாழ்ந்தேங்க, அது உண்மையிலேயே ஈமானோடு வாழ நினைக்கிறவனுக்கு அது நல்ல ஒரு சந்தர்ப்பம் தான். அது இங்கேயா போய் சமூக வாழ்க்கையை புறம் பேசிக்கிட்டு, ஏன்னா கொஞ்சம் பேரோடையே பழகிக்கிட்டு இருந்தோம்னா புறம் பேசுறது அதிகரிச்சிடும். விளங்கிட்டா? ஏண்டா அதை இமாம் சுஃபியான சௌரி சொல்கிறேன், நான் கடைசியில் சொல்லுவேன், அவங்களோட பழகிட்டு இருந்தால் நல்லது கெட்ட தெரிய வந்து புறம் பேசுகிறது என்ன செஞ்சு அதிகரிச்சிடும். அப்பப்போ 4 பேரோட பழகிட்டு அப்படியே போய்கிட்டே இருந்தோம்டா யாரை பற்றியும் புறம் பேசுறதுக்கு எதுவுமே இருக்காது என்றதுனால அனுமதி கேட்குறாங்க. இதன்லி ஃபிஸ்ஸியாஹா, அப்படி போகிறதுக்கு அனுமதி தாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்ன சியாஹத்த உம்மத்தி அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், ஏண்ட உம்மத்துடைய சியாஹத் அலைந்து திரிதல் என்பது ஜிஹாது மட்டும்தான். அதில் பேர் 6 மாதம் இரம ரிட்டர்ன் வர, இது மட்டும்தான் எனது உம்மதுல சியாகத்தை தவிர சியாகத்து கிடையாது அப்படின்னு ரசூலுல்லாஹ் தடுத்ததாக வருகிறது. இது இந்த தரம் சம்பந்தமான சில கேள்விகளுக்கு ஷேக் அல்பானி ஹசன் என்றார். அப்போ இதுவும் ஒரு தனிமை, ஏற்கனவே வரலாற்றில் என்ன செஞ்சிருக்குது, இப்படி ஒரு முறைமை இருந்திருக்கு. தனிமை என்று ஒரு வகையில் வீட்டுக்குள்ளே கதை மூட்டிக்கிற மட்டுமல்ல தனிமை என்றது. அந்த தனிமை கொஞ்சம் லேசுன்னு தான், ஏன்னா நினச்சா கதை திறந்து வெளியே வந்துடலாம், வணங்கிட்டா, அந்த தனிமை லேசு. இந்த தனிமையில் அராபியாக மாறுறது, அதுபோல் என்ன இந்த மாதிரி ஊரை விட்டு என்ன நிற்கிறது என்றதெல்லாம் தியாகத்தோடு உள்ள தனிமைகள். அதை விரும்பினாங்க, அதுக்கு அனுமதி என்ன செய்யலை, வழங்கப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். மூன்றாவது ஒரு தனிமையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில பொழுதுகளில் அனுமதித்ததாக ஹதீஸில் வருது. அது வந்து அந்த தனி மனிதராக ஒரு மனைவியோட பிள்ளையோட அவர் ஒதுங்கிடுறது. அது என்ன எடுப்பாருங்க, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. அப்போ தனிமையுடைய வகையில் புரிஞ்சுக்கணும். அடுத்த சியாகா சம்பந்தமாக குர்ஆன் நீங்கள் ஓதுற சந்தர்ப்பத்தில் அஸ்ஸாயிஹூன் குர்ஆனில் வசனங்கள் வரும், அஸ்ஸாயிஹாத் அப்படின்னு வரும். சியாஹாலிருந்து வார சொல்லு அஸ்ஸாயிஹூன் அஸ்ஸாயிஹாத் எங்கே வந்தாலும் மார்க்கரீதியான அர்த்தமாக சஹாபாக்கள் சொல்லக்கூடிய தஃப்சீர் என்ன தெரியுமா, அஸ்ஸாயிஹூன்டா சில மக்கள் தஃப்சீர் பண்ணிக்கிறாங்கன்னா அவர்கள் அலைந்து திரியக்கூடியவர்கள், எங்கே நிற்காம போய், அப்படி தான் நேரடி அர்த்தம். அது இன்றைக்கும் சியாஹாண்டா டூரிசம்,
சியாஹானா என்ன, டூரிசத்துக்கு தான் இன்றைக்கு சியாஹான்னு சொல்லுவாங்க, அதுக்கு சொல்லுவாங்க. ஆனால் சஹாபாக்களுடைய விளக்கம் அதுக்கு என்னென்னா, நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள், நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள். சியாஹாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கம் என்ன, நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடியவர்கள், நோன்பு அதிகம் பிடிக்கக்கூடிய பெண்கள் அப்படின்னு. அதுதான் சஹாபாக்களுடைய தஃப்சீர் அதுக்கு என்ன செய்து இருக்கிறது. அடுத்தது ஹிஜ்ரத். அடுத்தது என்ன, ஹிஜ்ரத். அப்போ என் உம்மத்துடைய சியாஹத் என்றது இதுதான் அப்படின்றது நம்ம அதிலேருந்து என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய அதாவது செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் சொன்னது போல ஒரு தனிமையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காலங்களில் விரும்புகிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்கள், அதாவது ஒன்று நான் சொன்ன மாதிரி தற்காலிகமான தனிமை. தற்காலிகமான தனிமை என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க என்ன, தனிமையில் அல்லாஹ்வை நினைத்து அவர் அழுதல். இது அவர் தேர்ந்தெடுத்து கொண்டதல்ல, நின்றா அடுத்த நிமிஷம் சமுதாயத்தோட போய் பழகிக்கலாம். இன்னொரு செய்தி என்னென்னா, சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், மின் ஹைரி மஆஷின் நாஸி லஹும், மக்கள் வாழக்கூடிய வாழ்க்கை முறைகளில் மிகவும் சிறந்தது, ரஜுலுன் மும்சிகுன் ஐனான ஃபரஸிஹி ஃபீ சபீலில்லாஹ் யதீரு அலா மத்னிஹி குல்லமா சமிஅ ஹைஅத்தன் அவ் ஃபஸஅத்தன் தார அலைஹி யப்தகில் கத்ல வல் மௌத மதான்னஹு. இந்த சமுதாயத்தில் அதாவது சிறந்த வாழ்க்கை முறையில் உண்டு ஜிஹாதிலேயே வாழ்வது. இஸ்லாமிய ஆட்சி ஒன்றிருந்து அந்த தலைமைகள் ஜிஹாதிலே வாழ்வது, எதிரிகளுடைய ஓசை கேட்காதா என்று என்றைக்கும் குதிரையை ரெடி பண்ணி கொண்டு எல்லை புறங்களில் காத்திருப்பது, மௌத்தை மௌத்துடைய இடங்களில் தேடுவது. மௌத்துடைய இடங்களில் தேடுவது நம்ம பெட்ரூமுக்குள்ள எதிர் மௌத்தை பயந்துட்டோம், வந்துருமோண்டு மௌத்துடைய இடத்துல தேடுவது என்னென்னா, காலித் இப்னு வலீத் சொல்றார், லகது தலப்துல் மௌத ஃபீ மதானிஹி, மரணத்தை மரணத்துடைய இடங்களில் நான் தேடி இருக்கிறேன், எனக்கு மரணம் வரல. மௌத்துடைய இடங்களில் நான் தேடினேன், எனக்கு மௌத்தை என்ன செய்யலை, வரல அப்படி என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் தான் மௌத்துடைய இடங்களில் மௌத்தை தேடிக்கொண்டு வாழுகின்ற வாழ்க்கை முறை இது ஒரு முறை. அவ் ரஜுலுன் ரசூலுல்லாஹ் சொல்ற, அல்லது சிறப்பான வாழ்க்கை முறையை ரசூலுல்லாஹ் சொல்கிறது, அதாவது அல்லாஹ் பற்றோடு நம்ம தனிமையில் வாழ நினச்சா இது. ரெண்டாவது, அவ் ரஜுலுன் ஃபீ குனைமத்தில், சின்ன ஒரு ஆட்டு மந்தையோட, ஒரு 5-6 ஆடுகளோட, ஃபீ ரஸி ஷஅஃபத்தி மின் ஹாதிஹி ஷஅஃப், சிகரங்கள், மலையோட உச்சிக்கு என்ன சொல்கிறது, சிகரம். இந்த சிகரங்களிலே அவர் போய், அவ் பத்னி வாதி மின் ஹாதியில் அவுதியா, அல்லது இந்த பள்ளத்தாக்குகளில் ஒரு பள்ளத்தாக்கில், வாதிகளில் ஒரு வாதிகளில், அல்லது வாதியில் அல்லது சிகரங்களில் ஒரு சிகரத்தில் தனது கொஞ்சம் ஆட்டு மந்தைகளோடு போய் அந்த இடத்துல யுகைமுஸ்ஸலா, தொழுகை நிலைநாட்டி, யுஅத்தி ஜக்கா, ஜக்காத்தை கொடுத்து வந்து, வயஅபுது ரப்பஹு, இறைவனை வணங்குகிறார், ஹத்தா யஅதியஹுல் யகீன், மரணம் அவருக்கு வருகின்ற வரைக்கும், லைஸ மினன் நாஸி இல்லா ஃபி கைர், மக்களோட தொடர்படுவார். ஏதாவது நலவு இருந்தால் ஜக்காத்தை கொடுக்கறதுக்கு வந்து கொடுத்துட்டு மலைக்கு பேத்துடுவார், ஜக்காத்தை கொடுக்கணும்னா வந்து கொடுத்துட்டு போயிடுவார். ஏதாவது ஒரு நல்லது ஒன்று செய்யணும்னு இருந்தால் வந்துட்டு போயிடுவார். வாழ்க்கை ஃபுல்லாக எங்கே, அங்கே தான், தனியாக தொழுகிறது அங்கே தான், தனி வாழ்க்கை எல்லாமே அவருக்கு. ஜும்மா இல்லை, பெருநாள் தொழுகையும் இல்லை, ஒன்றும் இல்லை, எல்லாம் எங்கே, அதில் மட்டும்தான். அதுதான் அந்த தனிமை வாழ்க்கை. அதே நேரம் வாரார் எதுக்கு, ஏதாவது ஹைரு மக்களுக்கு செய்ய வேண்டியிருந்தால் அதுக்கு மட்டும் வருவார். மற்றபடி அங்கே இருந்து தொழுகிறது, அதான் சொல்கிறது, இகாமத் சொல்கிறது, அங்கே வாழ்ந்து இந்த வாழ்க்கை, இந்த ரெண்டும் தான் மக்கள் சிறப்பாக வாழணும்னு நினைச்சாங்கன்னா இந்த 2 வாழ்க்கை தான். அதாவது சமூக வாழ்க்கை இல்லாமல் ஒரு மனிதன் ஒதுங்கி வாழ நினைச்சா இந்த 2 வாழ்க்கை முறை என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ தனிமையை ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, சில நலவுகளுக்காக ஆதரித்து இருக்கிறார்கள். அது பின்னால் அந்த என்ன நலவு வேண்டும் என்ன செய்து வருது. சஹீஹுல் புகாரியில் 6495 இலக்கத்தில் வரக்கூடிய அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், யஅதி அலன் நாஸி ஸமான், மக்களுக்கு ஒரு காலம் வரும், கைரு மாலி ரஜுலி அல் முஸ்லிமி அல் கனம், ஒரு முஸ்லீமுடைய சிறப்பான சொத்தாக ஆடுகள் இருக்கும். இந்த ஆடுகள் என்று ஒரு தலைப்படுத்தணும் வைங்களேன், அது ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு பேசலாம், அந்த அளவுக்கு செய்தி இருக்கும். இப்படி தான் ஒரு தடவை ரமலானுடைய நேரம் தெரியாத ஒரு டைமில் நான் தலைப்பை செலக்ட் பண்ணிட்டேன். என்ன செலக்ட் பண்ணிட்டேன்னா, மிருகங்கள் சம்மந்தமாக இஸ்லாம் சொல்கிறேன், ரமலான்லேயே செலக்ட் பண்ணணும். நான் ரமலானில் செலக்ட் பண்ணினா ஒரு நாள் பள்ளி, ஒரு நாள் நாய், ஒரு நாள் ஆடு, ஒரு நாள் மாடுன்னு பேத்துட்டீங்க. ஒரு சகோதரர் வந்தார், வந்து மிருக காட்சியாளர் இருக்கிற மாதிரியே இருக்குது பௌலவி, இந்த தலைப்பை வேறொரு நாளைக்கு செய்யலாமேன்றார். குர்ஆன் வசனம் தான் சொல்கிறேன், ஹதீஸ் தான் சொல்கிறேன், ஆனால் ஒரு அவருக்கு பள்ளி 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 பள்ளின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் கொஞ்சம் நல்லா இருக்காது தானே. அதனால் எனக்கு மிருக காட்சியாளர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு தலைப்பு மாற்றிட்டோம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த சில தலைப்புகள் என்று சொல்கிறது வந்து எல்லா இடத்துலையும் பேசலாம், நம்ம ஒரு டைம் எடுத்து பேசணும். அதில் ஆடுகள் சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சிறப்புன்னு அவ்வளவு செய்தி இருக்குது.
குதிரை சம்பந்தமாக தொகுத்தால் 40-50 செய்திகள் என்ன செய்யும் வரும். அவ்வளோ செய்திகள் தெரிஞ்ச ஒரு அறிவு பாடம் தானே, அதனால் சொல்கிறேன். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மக்களுக்கு சிறந்த அதாவது சொத்தாக எது இருக்கும்னா ஆடுகள். ஒரு காலம் வரும், ஆடுகள் சிறந்த சொத்தாக இருக்கும். யத்பஉ பிஹா ஷஅஃபல் ஜிபாலி வ மவாகிஅல் கதரி யஃபிர்ரு பிதீனிஹி மினல் ஃபிதன். காரணத்தை சொல்கிறாங்க, மலை சிகரங்களையும் மழை பொழியக்கூடிய இடங்களையும் தேடி போவான், ஓடுவான். இந்த ஆடுகளை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஓடிடுவான். எதற்காகண்டா தண்ட தீனை ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக. தண்ட தீனை ஃபித்னாக்கள் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காக கொஞ்சம் ஆட்டு மந்தையோட ஓடிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கு, சிறப்பான சொத்தாக அதுதான் இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நம்ம புரிஞ்சு கொள்றதுக்குரிய தனிமையை பற்றி ரசூலுல்லாஹ் இதில் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, எப்படி இந்த அதாவது தனிமை பொதுநலமாக மாறும்? இந்த தனிமை எப்படி பொதுநலமாக மாறும்? பொதுநலம்ன்றதில் ஒரு பகுதி தான் தனிமை பற்றி நம்ம சொல்லணும், ஆனால் பொதுநலத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியமான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. தனிமை எப்பொழுது பொதுநலம் அப்படி என்று சொல்லி ஒரு முக்கியமான விளக்கத்தை சொல்கிறாங்க. சஹீஹுல் புகாரில் 2786வது இலக்கம். அபூ சயீத் அல் குத்ரி எல்லாம் அறிவிக்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, ஐயு நாசி அஃதல், மக்களிலே மிக சிறந்தவர்கள் யார்? அப்போ சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முஃமினூன், ஏற்கனவே சொன்ன மாதிரியே சொல்கிறாங்க, முஃமினூன் யுஜாஹிது ஃபீ சபீலில்லாஹி பினஃப்ஸிஹி வ மாலிஹி. ஒரு முஃமின் தன்னை சொத்தாலும் தனது அதாவது நஃப்ஸாலும் போய் போராடுறான், ஜிஹாதில் இருக்கிறான், இவன் என்ன மிகவும் சிறந்தவன். காலு சும்மமன், பின்னர் யார் அல்லாஹ்வின் தூதரே? கால முஃமினூன் ஃபீ ஷிஅபின் மின ஷிஆப். ஷிஅப்னு சொன்னால் 2 மலைகளுக்கு இடையிலான பாதை, 2 மலைகளுக்கு இடையிலான பாதை. அதில் நீங்கள் இப்போ மலை தொடரில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இடையில நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு பாதையில் ஒரு முஃமின் வாழ்கிறான், இவன் அடுத்தது சிறந்தவனாங்க ரசூலுல்லாஹ். இப்போ எதை சொல்லுது? இது டோட்டல் சமுதாயத்தை விட்டு நான் அங்கே போய் நிற்கிறேன். அப்போ நம்ம அந்த காலத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்துவதற்கோ நம்ம அதாவது சந்தித்தால் நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போகிறோம். உண்மைதானே? இன்றைக்கு நம்ம புறம் பேசுவதில்லைன்னு முடிவெடுத்துட்டு நில்லுங்க பார்ப்போம், பேச்சே வராது கொஞ்சம் பேருக்கு. எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படி அடுத்தது புறந்தான், அடுத்தது புறந்தான். அதனால் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க, அடுத்த அது பிரச்சனை போயிடுவோம். அது அடுத்த இன்னொருத்தரை பற்றி தான், ஏன் அவர் சோமாக்கிறான்னு ஒரு கேள்வி கேட்போம், அவன் எங்கே அப்படின்னு இவர் ஆரம்பிச்சிடுவார். சரிதானே? அதனால் தவாஃப் செய்கிறாங்க, தவாஃப் ஹஜ்ஜாஜிகள் நல்ல முறையில் தவாஃப் செஞ்சு எப்படி இருக்கீங்க? இப்ராஹிம் வரல, எனக்கு வரல, அவன் ஃபுல்லு பிரயோசனம் இல்லை, ஒரு தவாஃபில் ஒரு ஹஜ்ஜும் இல்லை, உம்ராம் இல்லை, தவாஃபில் பேசிக்கிறான். இந்த தவாஃப் யாருக்கு? இப்ராஹிமுக்கு. விளங்கிட்டா? இப்படி தான் மனிதனுடைய நிலைமை இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் மிகச்சி போய் ஒரு மனிதன் நிற்கிறான், தண்ட தீனை எப்படா பாதுகாத்துக்கள் நினைக்கிறான். அவன் என்ன செய்வான்? தண்ட தீனை எடுத்துகிட்டு போய் 2 மலைகளுக்கு இடையிலான ஒரு இடத்துல போய் வாழ்றான். அவன் சிறந்தவன் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வயதஉன் நாஸ மின் ஷர்ரிஹி, தன்னால் ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து தன்னை மக்களை காப்பாற்ற, தன்னை விட்டு மக்களை காப்பாற்றிடணும் அப்படின்றாங்க. வசனத்தை பாருங்கள், மக்களை விட்டு தன்னை காப்பாற்ற சொல்கிற சொல்லுவாங்க. தன்னால் மக்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு மக்களை காப்பாற்றி விட்டு தனியே ஒதுங்கி விடுவதுன்றாங்க சொல்லுவாங்க. தன்னால் மக்களுக்கு தீங்கு, அதிலிருந்து ஒதுங்கி விடுவது. அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்கன்னா, இது இந்த நல்லா புரிஞ்சுக்கணும். சாத் இப்னு அபி வக்காஸ் மௌத்தாகிற டைம் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சாதே நீங்கள் பிற்படுத்தப்பட்டு இப்போ மௌத்தாகாமல் இன்னும் கொஞ்சம் வாழ்ந்து உங்களால் பலர் பிரயோசனம் அடைவதும் உங்களால் சிலர் தீங்கு அடைவதும் உங்களுக்கு சிறந்ததுன்றாங்க ரசூலுல்லாஹ். உங்களால் சிலர் தீங்கு அடைவது, அதான் வாழ்ந்தால் தீங்கு வரும், வாழ்ந்தால் உங்களுக்கு உலகத்தில் நன்மை மட்டும்தான் செய்யணும். சிலர் அப்படி, நான் என்ன தான் அநியாயம் செஞ்சனோ எனக்கு தெரியாது, நிறைய செஞ்சுப்பேன், வணங்கிட்டா செய்யாமல் இருக்கவே இல்லாது. உன்னால் 4 பேர் பாதிக்கப்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும். வாழ்க்கை என்ன செய்யும்? நீ அதை எல்லா தீங்கை தவிர்த்தாலும் 4 பேர் உன்னை பேச்சாலும் என்ன செஞ்சிருப்பாங்க, பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உன்னோட வார்த்தைகள் அதே போல் நீனும் அப்படி தான், உனக்கு அதை என்ன செஞ்சீங்க, 4 பேரால் நடந்தீங்க. அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறேன், நீ ஒதுங்கிட்டேன்னா உன்னால் வரக்கூடிய எல்லா ஷர்ருமே என்ன செஞ்சிடும், உன்னை விட்டு போயிடும்ன்றாங்க. உன்னால் வரக்கூடிய எல்லா ஷர்ருமே உன்னை விட்டு போய்விடும் அப்படின்ற. அப்போ புரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு அம்சம் இது. இந்த இடத்துல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிமை என்ற ஒரு மனிதன் போனா, நிரந்தரமாக வாழ்க்கையை அப்படி செலக்ட் பண்ணாண்டா பொதுநலமாக மாறிடுது. அது என்ன, யாருக்கும் பாதிப்பில்லாத அவன்லேருந்து ஷர்ரில்லாத ஒரு வாழ்க்கை அவனுக்கு என்ன செய்து விடுது, கொடுத்து விடுகிறது அப்படின்றாங்க. இன்னொரு செய்தியில் பாருங்கள், சஹீஹுல் புகாரியில் இதை ரசூலுல்லாஹ் ஒரு எதேர்ச்சியாக சொன்ன வார்த்தை இல்லை, பல இடத்துல வலியுறுத்துறாங்க. 2518 இலக்கத்தில் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அபூதர் அல் கிஃபாரி ரபதால தனிமையில் இருந்து குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் தனிமையிலேருந்து மரணிச்சவர் அபூதர் அல் கிஃபாரி. அவர் தான் இதை சொல்கிறாரு, ஐயுல் அமலி அஃதல், அமலில் எதுவும் சிறந்த ரசூலுல்லாஹ்கிட்ட கேட்டேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னால் ஈமானும் பில்லாஹி வ ஜிஹாதும் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை ஈமான் கொள்ளல், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்தல். குல்து ஃபஅய்யுர் ரிகாபி அஃதல், அப்போ அதுக்கு பின்னால்
விடுதலை செய்கின்ற அடிமைகளிலேயே எந்த அடிமை விடுதலை சிறப்பானது அப்படின்னு கேட்குறாங்க. அலாஹா சமனன் வ அம்ஃபசுஹா இந்த அஹ்லிஹா, விலையால் கூடியவரும் குடும்பத்தில் யார் இந்த அடிமை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அப்படி பெருமதி மிக்கவரை நீ விடுதலை செஞ்சு அதுதான் உனக்கு என்ன சிறப்பு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. குல்து இல்லம் அஃபால், என்னால் அது செய்ய இயலாட்டி, அப்படியெல்லாம் என்னால் முடியாது, அவ்வளோதான் என்ற சொத்து, அப்படின்னா என்ன செய்கிறது அப்படின்றான். துயின் உதாயன், காணாமல் அதாவது வழி இழந்து போயிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு நீ உதவி செய், அதவருக்கு உதவி செய். அவு தஸ்னாலி அஹ்ரக், உழைக்க முடியாதவருக்கு உழைச்சி கொடு, தொழிலற்றவருக்கு உழைத்து கொடு, அது சிறப்பு அப்படின்றாங்க. அடுத்தது ஃபைல்லம் அஃபல், அதுவும் என்னால் செய்ய முடியாது விட்டால் கால ததஉன்னாஸ மினஷ்ஷர், உன்னால் மக்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை விட்டு ஒதுங்கி வாழ. உன்னால் மக்களால் உனக்கு வரக்கூடியன்றதான் நம்மளோட வசனங்கள் வரும். சரியா? மக்களால் பாதிப்பு இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறேன் அப்படி இல்லை, உன்னால் மக்களுக்கு வர பாதிப்பு விட்டு மக்களுக்கு நிம்மதி கொடு அப்படின்றாங்க. சொல்லலாம் ததஉன்னாஸ மினஷ்ஷர், மக்களுக்கு தீங்கு வராமல் மக்களை விட்டுட்டு நீ என்ன செஞ்சிரு, ஒதுங்கி விடு. ஃபஇன்னஹா ஸதகத்துன் தஸத்தகு பிஹா அலா நஃப்ஸிக், நீ உனக்கு செய்து கொள்கின்ற தர்மம் நாங்கள் சொல்லுங்க. நீ செய்கிற சதகா, உன்னால் யாருக்கு பாதிப்பு வரலைன்னா என்ன செஞ்சாச்சுன்னு அர்த்தம், அன்றைக்கு சதகா செஞ்சாச்சுன்னு அர்த்தம். அன்றைக்கு உன்னால் பாதிப்பு அப்படின்னா ஒரே வழி தான், தற்காலிகமாக ஒதுங்கினா தான் என்ன செய்யலாம், பாதிப்பு வராமல் இருக்கலாம். நம்ம அன்றைக்கு பகைமை நிர்வாகம் என்ற தலைப்பில் பார்த்தோமே, என்ன அதிகமாக நட்புகளை அதிகரித்துக் கொள்ளாதே, காரணம் உனது எதிரிகள் எங்கே வந்து உருவாக்கப்படுறாங்க, நட்புகளில் இருந்துதான் சொல்லி. அது மாதிரி நீங்கள் மக்களை உங்களுக்கு பாதிப்பு வராமல் ஒதுங்கி விடுங்கள், அதான் சதகாண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இறுதி பகுதியாக இந்த தனிமை சம்பந்தம் இதெல்லாம் எப்பயுமே நான் எந்த பயம் பண்ணாலும் தனிமை சம்பந்தமான ஒரு புரிதல் முன்னுரைன்னு மட்டும் நினச்சிக்கோங்க. ஏன்னா அது கிளை அம்சங்கள் நிறைய உள்ளுக்கு இருக்கு. நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டால் போதுமானது, அது பிஹெச்டி முடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்னன்னு சொன்னால், இஸ்லாமிய அறிஞர்கள் நிறைய பேர் அல் உஸ்லா வல் இன்ஃபிராத், தனிமை 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 என்று 30-40க்கு மேலே புத்தகம் எழுதிக்கிறான். தனிமை சம்பந்தமாக மட்டும், உஸ்லா சம்பந்தமாக மட்டும். அதில் அதாவது ஒரு மனிதன் அதாவது தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் சொல்றாரு, இன்ன அகல்லல் ஐபி அலம்ரஇன் யஜ்லிஸ ஃபீ பைத்தி, ஒரு மனிதன் குறையே இல்லாமல் குறைச்சிக்கொள்ளணுமா இருந்தால் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துக்கிறது தான். குறைகள் அற்ற ஒரு நிலையில் அவர் குறைத்து கொள்ள வேண்டும் என்றால், குறை இருக்கும் அப்பையும் வீட்டில் உட்கார்ந்தா 75% குறை என்ன செஞ்சிடும், போய்விடும் அப்படி என்று சொல்லி தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ் என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதே போல் மக்ஹூல் என்ற அறிஞர் சொல்கிறாரு, இன்கானல் ஃபதுலு ஃபில் ஜமாஅ, ஜமாஅத்தில் சிறப்பு இருந்தாலும் ஃபஇன்ன ஸலாமத ஃபில் உஸ்லா, தனிமையில் தான் சாந்தி இருக்கிறது, தனிமையில் தான் சலாமத் என்ன செய்கிறது, தனிமையில் தான் இருக்கிறது அவர் சொல்றாரு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியில் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கொள்கிறேன். சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த அதாவது 2ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தை சேர்ந்த ஒரு அறிஞர். இவருக்கு நிர்பந்தமான தனிமை வாழ்க்கை ஒன்று அமைஞ்சுது. சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவு கடல், பேணுதல்ல மிகவும் சிறப்பான மனிதர். 2ஆம் நூற்றாண்டுண்டா சிறந்த தாபியங்கள் வாழக்கூடியது. ஆனால் இவர் நிரந்தரமாக தனிமையிலே வாழ வேண்டிய ஒரு கட்டத்தை இவர் அடைந்தார். இன்ஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்ம பேசலாம். அந்த சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஏன் அப்படி தனிமையில் ஆனார்னு சொன்னால், அவருக்கு இந்த மக்கள் பற்றிய அறிவு அதிகம், மக்களை பற்றிய விளக்கம் அவருக்கு நிறைய அதிகம். அதே நேரம் எந்த ஒரு காதியாரிடத்தில் எந்த ஒரு அரசரிடத்திலும் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டார். காதியாக என்ன செய்யக்கூடாது, வேலை செய்யக்கூடாது முடிவெடுத்துட்டார். ஆனால் அன்றைய காலத்தில் நல்ல அறிஞர்களாக இருந்தால் அவரை கதால வைக்கணும் என்ன செய்வாங்க, அந்த மன்னர்மார்கள் விரும்புவார்கள். கட்டுப்படலைண்டா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வேலைக்கு வரலன்னு நினைக்க மாட்டாங்க, நான் பொருத்தமற்ற அரசன், நான் தகுதியற்ற அரசன் என்ற முடிவில் இவர் என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. ஸோ இவர் நாளைக்கு இவரால் என்ன செய்யலாம், கிளர்ச்சி ஏற்படலாம் என்ற சிந்தனை வரும். அதனால் விட மாட்டான். சுஃபியான் அத்-தௌரி உறுதியாக இருந்தார், நான் கலாவுக்கு போவதில்லை, அதுக்கு போகிறதில்லை. இதனாலேயே அவருடைய வரலாறில் அறவாசி என்ன இருக்குமெண்டா, ஊராக திரிகிறது, ஒளிஞ்சி வாழ்கிறது, இதே தான் அவர்கிட்ட இருக்கும். அந்த ஒளிஞ்சி போகிற டைமில் கேட்ட செய்திகள் தான் ஹதீஸ்களாக வரும். சுஃபியான் அத்-தௌரியை நான் அங்கே கேட்டேன், இங்கே கேட்டேன், பஸ்ராவில் கேட்டேன், மக்காவில் கேட்டேன், மதீனாவில் கேட்டேன் வருதுன்னா போய் தேடி படிக்கலை. சுஃபியான் அத்-தௌரி ஒவ்வொரு இடமா என்ன செஞ்சார், போய்கண்டே இருந்தார். இவருக்கு நிர்பந்தமான ஒரு தனிமை அவருக்கு என்ன செஞ்சது, ஏற்பட்டது அப்படின்றத பார்க்குறோம். எந்த அளவுக்கு தனிமைன்னு சொன்னால், சில ஈத்தமர தோட்டங்களில் வேலைக்காரராக இருந்துகிறார். ஈத்தமர தோட்டங்களில் வேலைக்காரராக அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, இருந்துக்கிறார். அப்போ ஒருத்தர் கேட்குறாரு, பஸ்ராவுடைய ஈத்தம்பழம் சிறப்பா, கூஃபாவுடைய ஈத்தம்பழம் சிறப்பான்னு கேட்குறாரு. அப்போ அதில் கூஃபாலது பஸ்ரா அப்படி கேட்ட உடனே அவர் சொல்கிறார், என்ன நான் பஸ்ராட ஈத்தப்பழம் சாப்பிட்டதில்லை அப்படின்றாரு. பஸ்ரால தான் அவர் என்ன செய்கிறாரு, அந்த ஈத்தப்பழ தோட்டத்துக்கு காவலாளி ஆகிறார். நான் பஸ்ராட ஈத்தம்பழம் சாப்பிட்டதில்லை என்றார்.
இப்போ பொய் சொல்கிறாரு அப்படின்றது என்ன, அதை காவலாளியாக இருந்து 2 ஈத்த பழத்தை வாயில் போட்டு தான் நெரிப்பார் அப்படின்னு. அப்போது இதை கொண்டு போய் அங்கே உள்ள பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறாரு. அவர் சொல்கிறார் சந்தேகம் இல்லாமல் அதுதான் சுஃபியான தவிர அவரை பிடிச்சிருங்கன்றார். என்ன காரணமாகண்டா அவ்வளோ பேணுதலானவர் அவர் இருந்தார். அவ்வளவு என்னது பேணுதலான மனிதராக, அதாவது தனக்கு சம்பந்தம் இல்லாத இடத்துல எந்த வகையிலும் சம்பந்தப்படாத மனிதராக இருந்தார். அவருடைய அதாவது இந்த அல் உஸ்லா வல் இன்ஃபராத் என்ற நூல் இமாம் இப்னு அபி துன்யா கொண்டு வரக்கூடிய ஒரு செய்தி 28ஆம் பக்கத்தில் அவர் என்ன சொல்கிறார், சுஃபியான் அத்-தௌரி எனது கையை பிடிச்சார். பிடிச்சி சொன்னார், அதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சொல்கிறாரு, அதாவது ஒரு ஓரத்தில் நாங்கள் 2 பேர் இருந்தோம். ஃபபக் அவர் அழுகிறார். அவர் சுஃபியான் அத்-தௌரி வந்து அழுகிறார். அழுது சொன்னார், யா அபா முஹல்ஹில், அபா முஹல்ஹிலே இனிஸ்ததஅத அல்லா துகாலித ஃபீ ஸமானிக ஹாதா அஹதன் ஃபஃஅல், யாரோடையும் கலந்து வாழாமல் ஒன்னால் இருக்க முடியும்டா இரு. மிக பேணுதலான இமாம், ஹதீஸ்லாம் அவ்வளவு அறிவுள்ள ஒரு இமாம் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறாரு, யாரோடும் கலந்து வாழ முடியாமல் ஒன்னால் இருக்க முடியுமாடா. 5 நேரம் பள்ளிக்கு போகிற ஒரு அறிஞர் சொல்கிறார், எனக்கு 5 நேரம் ஜமாத்தும் ஜும்மாவும் இல்லைன்னா நான் வீட்டில் தான் இருந்திப்பேன். அந்த மாதிரி உன்னால் முடியுமாக இருந்தால் அப்படி இருந்து ஒரு எத்தனாம் நூற்றாண்டு, 2ஆவது நூற்றாண்டில் சொல்கிறார், அந்த மாதிரி இருந்து கொள். சொல்லிட்டு சொல்கிறாரு, அதாவது ஃபல்யகுன் ஹம்முக மரம்மத்த ஜிஹாசிக், உன்னைய உண்ட வண்டியை அதை சீர்படுத்துவது மட்டும் உண்ட எண்ணமாக இருக்கட்டும். வீட்டில் வண்டியை சரி பண்ணிக்கிறது, உன்னையை திருத்திக்கிறது, வீட்டை சரி பண்ணிக்கிறது, இதுதான் உண்ட வேலையாக என்ன செய்யட்டும் இருக்கட்டும். வஹ்தர் இத்யானஹா உலாயில் உமரா, இந்த ஆட்சியாளர்களிடத்தில் போவதை மட்டும் என்ன செய், நீ கவனமாக இருந்து கொள். வர்ஹப் இலல்லாஹி அஸ்ஸவஜல், அல்லாவின் பக்கமே உனது முழு ஆசையை வைத்துக்கொள். ஃபி ஹவாஇஜி கல, அதாவது உன்னோட தேவைகளாக இருந்தால் இறைவன் பக்கமே உனது முழு ஆசையை வைத்துக்கொள். வஃப்ரஹ் இலைஹி ஃபீமா யனூபிக், உனக்கு சுமையான எந்த விஷயங்களாக இருந்தாலும் இறைவன் பக்கம் தான் எல்லாத்தையும் கொட்டு, இறைவன் பக்கமே உனது மனதை திறந்து விடு. வஅலைக பில் இஸ்திக்னா அன் ஜமீஇன் நாஸ், எல்லா மக்களை விட்டும் ஒதுங்கி நின்று, தேவைகளை கையேந்திராத, ஒதுங்கி நின்று விடு. ஃபர்ஃபா ஹவாயிஜக இலா மல்லா தஅதுமுல் ஹவாயிஜு இந்தஹு, தேவைகள் எவனிடத்தில் பெருசாக விளங்காதோ அவனிடத்தில் தேவை முறையீடு. யாரை? அல்லாஹ் சொல்றார். இந்த அனுபவம் சுஃபியான் அத்-தௌரிக்கு ஏற்பட்டவர் சொல்லி காட்டுறாரு, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா அலமுல் யௌம பில் கூஃபா, இன்றைக்கு கூஃபால எனக்கு யாரையும் தெரியாது, அஹதன் லவ் ஃபரக்து இலைஹி ஃபீ கர்லி 10 தராஹிம் ஃபஅக்ரதனி, 10 திர்ஹம போய் கேட்டு நான் வெளியே வந்துட்டேன்டா, போய் வர்றதுக்குள்ள சுஃபியான் அத்-தௌரி 10 திர்ஹம் கேட்டார்னு சொல்றாங்க தான் இங்கே இருக்கின்றார். எங்க இது? கூஃபால 2ஆவது நூற்றாண்டில், கூஃபால 2ஆவது நூற்றாண்டில். அதனால் யாரோடையும் பழகாத. சுஃபியான் அத்-தௌரி 2ஆம் நூற்றாண்டில் கூஃபா பற்றி சொல்கிறாருண்டா, நம்ம இந்த காலத்தை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு யோசிக்கவே தேவையில்லை, யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமானிதம் நிற்கவே நிற்காது. இதை சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில், தியாகத்துக்கு மத்தியில் தான் பட்ட அனுபவத்தை தன் மாணவர்கிட்ட சொல்கிறார். இத்தனைக்கும் ஒரு சிறப்பான ஒரு இமாம், தனது நூல்களை எல்லாம் வந்து நிலத்தில் புதைச்சி வச்சிருந்தார், பேக்கில் போட்டு நிலத்தில் என்ன செஞ்சார், புதைச்சி வச்சிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு இமாம். அவரோட ஒரு மாணவர் ஒரு இடத்துல வச்சு அதை எடுக்கிறதுக்கு போகிறாரு. எடுத்த உடனே அவர் சொல்கிறார், வஃபிர் ரிகாசி அல் ஹுமுஸ், என்னது நிலத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய அது என்னது புதையல் 5 ஜக்காத்து கொடுத்துருணுன்றாரு. அப்படின்னா எனக்கு 5 எனக்கு தந்திருக்கன்ட்டார். யார்? அவரோட மாணவர். அந்த அளவுக்கு அவருடைய என்ன, அதாவது பயணங்கள்லாம் இருந்துச்சு. இறுதியாக எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், அவரை ஒரு இடத்துல அடக்குறாங்க. அவ்வளவு மாணவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர் 5-6 பேர் போய் நைட்டில் தான் தொழுவிச்சாங்க. 5-6 பேர் போய் நைட்டில் தொழுவிச்சாங்க. இவ்வளவுக்கு மத்தியிலும் அவருடைய அந்த தனிமைக்கு மத்தியில் அவருக்கு கிடைச்ச அந்த அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து அவர் தனிமை சம்பந்தமாக பேசின அவ்வளவு செய்திகள் இருக்கும். அவருடைய இரக்கம், அவருடைய கருணை, அவருடைய அந்த பேணுதல் சம்பந்தமாக ஒரு செய்தி, வரலாற்றில் வரக்கூடிய ஒரு செய்தி பாருங்கள். அவர் ஒரு தன்னை மாணவர் ஒரு வீட்டில் ஒளிஞ்சிக்கிறார். அந்த ஒளிஞ்சிக்கிற டைமில் அங்கே ஒரு பறவை பார்க்குறாரு, ஒரு குருவியை பார்க்குறாரு, அடைச்சி வச்சுக்க வேண்டிய. அப்போ அவர் சொல்கிறாரு, இதை வந்து எனக்கு விலைக்கு தாரான்னு கேட்குறார். விலைக்கு தாரீங்களான்னு கேட்குறாரு. விலைக்கு தாரேன்னு சொல்கிறார். அந்த நீங்கள் ஃப்ரீயாகவே வச்சுக்கங்கன்றாரு. இல்லை எனக்கு விலைக்கு தாங்கன்றார். ஒரு தீனாரை கொடுத்து அந்த குருவியை விலைக்கு வாங்குறார். விலைக்கு வாங்கினவர் என்ன செய்யறாரு, பறக்க விட்டார். அதை என்ன செஞ்சிட்டாரு, அதை பறக்க விட்டுட்டார். பறக்க விட்டால் அதாவது மிருகங்கள்கிட்ட, கால்நடைகள்கிட்ட நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஈர்ப்பு எப்பயும் இருக்கும் படைப்புகளோட. அது சரியாக உணர்ந்தவருக்கு அது விளங்கும். அது ஒரு பழக்கத்தை ஒரு ஈர்ப்பு இருக்கும். அப்போ அந்த பறக்க விட்டதில் இருந்து எப்பயும் அது பகலில் என்ன செஞ்சிடும், பறந்து போயிடும். இரவாகினால் அந்த கூட்டுக்கு பக்கத்தில் வந்து நின்றுடும். அந்த இரவாகினா கூட்டுக்கு பக்கத்தில் நின்றுடும். அங்கே இருக்கிற டைமில் தான் சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மௌத்தாகிறாங்க. சுஃபியான் அத்-தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அங்கே மௌத்தாகிறாங்க. அவரை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த பறவையை நம்ம கபருக்கு மேலே பார்ப்போம்.
அந்த பறவையை அந்த கபருக்கு மேலே பார்ப்போம். ஒரு நாள் பார்த்தோம் இறந்து கிடந்தது என்றான். ஒரு நாள் பார்த்தோம் அந்த கபருக்கு மேலே அது என்ன செஞ்சது, இறந்து கிடந்தது அப்படின்னு சொல்கிறோம். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் நினைத்து பாருங்கள், அல்லாஹ் தஆலா தனது படைப்புகள் பிராணிகள் இதன் மூலம் அல்லாஹ் தன் அருளை என்ன செய்கிறா, அந்த இமாமுக்கு என்ன செய்கிறா, அந்த இமாம் மீது அல்லாஹ் வச்ச கருணை அல்லாஹ் தஆலா காட்டுறார். நீங்கள் சுஃபியான தௌரின்னு அடித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு அறிஞர், சாதாரண அறிஞர்ல அவ்வளோ பெரிய அறிஞர். அன்புள்ள சகோதரர்களே, அவருக்கு கிடைத்த அந்த அனுபவங்கள், அந்த வழிகாட்டல்கள், அந்த இல்முடைய பேணுதல் எல்லாமே அவருடைய இந்த தனிமையில் அவர் நிர்பந்தமாக அலைய வேண்டி வந்த நிலையின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த மன்சிலத் என்றதான் நம்ம என்ன செய்கிறோம், வரலாற்றிலே பார்க்குறோம். தனிமையில் ஒரு அறிஞர் அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா சுஃபியான தௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கு போல அந்த அனுபவம் கிடைச்ச வேறு யாரையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஃபுதைல் இப்னு ஐயால் போன்ற நிறைய அறிஞர்கள்ட மடியில எல்லாம் தன்னை மறைத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார், பகிரங்கமாக தேடி வார டைமுகளில். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் அவர் என்ன செஞ்சார், இருந்தார். அன்புள்ள சகோதரர்களே, இந்த இடத்துல அதாவது தனிமை சம்பந்தமாக நம்ம இப்போ சொன்ன விஷயங்களில் இருந்து நீங்கள் ஒரு சுருக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். என்ன அப்படி என்று சொன்னால், தனிமை என்பது ஒரு மனிதன் சமூகமாக வாழ்கிறது தான் சிறப்பானது. அந்த சமூகத்தில் பணிகள் செய்து கொண்டு அந்த சமுதாயத்தோடு இணைந்து கொண்டு வாழ்கிறது தான் சிறப்பானது. அதே நேரம் தண்ட தீன் அந்த இடத்துல சமுதாயத்தோடு வாழ்கிற நேரத்தில் ஒதுக்கி வைக்க வேண்டி வருது, பாரமாகுது, எப்போ பார்த்தால் நம்ம புறம் பேசிக்கொண்டு தான் வாழ வேண்டி வருகிறது என்கின்ற ஒரு நிலையை அடையுமாக இருந்தால், அப்பொழுது நம்ம அது 5 பேராய்ந்தால் அவங்கள விட்டு ஒதுங்கிறோம், அது 50 பேராய்ந்தால் அவர்களை விட்டு என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிறோம். மார்க்கம் பாரமாகுமா இந்த எனக்கு அந்த மாதிரி இருந்தால் நிறைய என்ன, அதாவது நமது தீனுடைய அந்த குழப்பங்கள் அதிகரிச்சுக்கிற ஒரு நபராய்ந்தால் அந்த நபரை விட்டு என்ன செஞ்சிடணும், ஒதுங்கிறோம். ஒரு சமூகமாக இருந்தால் அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்குவது என்பது உன்னை மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு மிகச்சிறப்பு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணங்கள் சொல்லி இடங்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, விளங்கப்படுத்துகிறாங்க. அடுத்ததாக 2 பேருக்கு, அதை நான் இங்கே சொல்லலை, 2 பேருக்கு வெறிச்சு சொல்லலை, 2 பேருக்கு எப்பொழுது தனிமை மிகவும் சிறப்பான அறிஞர் எந்த காலத்திலும் சிறப்பானன்னு சொல்லுவாங்க. அது யாருக்குண்டா, வணக்கசாலிக்கும் கல்வி தேடுகின்றவனுக்கும். வணக்கசாலிக்கும் கல்வி தேடுகின்றவனுக்கும் தனிமை எப்பொழுதுமே சிறப்பாக தான் என்ன செய்ய இருக்கும். இரவில் வணங்கணும்னு நினச்சா 5 பேரை கூட்டிகிட்டு வணங்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அந்த 5 பேரை கூட்டிகிட்டு வணங்குனீங்கன்னா நம்ம ஒரு அவர் தொழ வேண்டியது ஒரு 15 நிமிஷம் தொழுது எல்லாம் முடிஞ்சிடும். ஏன்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். அப்போ ஒன்றில் வழி நடத்துகிறவராய்க்கணும், இல்லைன்னா தனிமை சிறப்பு. அடுத்து படிக்கிறவர் வாசிக்கின்றவருக்கு தனிமை மிகவும் சிறப்பாக இருக்கும். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூட திடீர்னு ஆயிஷாலாம் தேடுறாங்க, ரசூலுல்லாஹ் இல்லை, எங்கே இருக்கிறாங்க, பக்கையில் இருந்து தனது தோழர்களுக்காக பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்போ, தஹஜ்ஜுடைய நேரம் அது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி அந்த மாதிரி நடந்து கொள்கிறாங்கன்னா அந்த நிமிடங்கள் ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான. அதனால தான் இரவு நேரத்தில் எலும்பி வணங்குங்கன்னு சொல்கிற டைமில் ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொல்கிறாங்க, இரவு வஸல்லா பில்லைலி வன்னாசு நியாம், மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்க அவர் எழுந்து வணங்கினார். தனிமை. எனவே அன்புள்ள சகோதரர்களே, உஸ்லா, இன்ஃபிராத், அதாவது ஃபர்தியத், இதெல்லாமே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் தேர்ந்தெடுக்கிற நேரத்தில் அது ஹைரையும் நிம்மதியையும் நல்ல சிந்தனைகளையும் வணக்க வழிபாட்டையும் கல்வியையும் எங்களுக்கு என்ன செய்யும், அதிகரிக்க செய்யும். அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அதை ஒரு முஃமின் முவாசனா செஞ்சு கொள்ளணும். எப்போ எனக்கு அது நலவாயிருக்கும், எப்போ எனக்கு அது கெடுதியாக இருக்கும் நடந்து கொள்ளணும். ஆனால் ஒரு காலம் வரும், கன்ஃபார்மாக மூமின்களுக்கு அதை தவிர வேறு எந்த சிறப்பும் என்ன செய்யாது, இருக்காது. அது தனிமையை தவிர சிறப்பு இருக்காது. அது இந்த காலம் அல்ல, தனிமை தான் சிறப்பு என்ற ஒரு காலம் வருமே, வேறு எதுவுமே இல்லை, அது இந்த காலம் என்னது அல்ல. அது நம்ம விளங்கப்படுத்தாமலே நமக்கு அதை என்ன செஞ்சிடும், விளங்கக்கூடிய ஒரு காலமாக அது இருக்கும். அல்லாஹு தஆலா ஃபித்னாக்களை இருந்து எம்மை காப்பாற்றுவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹு அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். தனிமை என்னும் போதும் நலம் என்ற தலைப்பில் அருமையான ஒரு பயானை ஷேக் நிகழ்த்தியுள்ளார்கள். நாம் ஒருவரும் உணரக்கூடிய ஒரு செய்தியை நமக்குள்ளாக பேசியிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நம்முடைய இஸ்லாமிய சங்க சார்பாக நடத்தக்கூடிய இந்த ரமதான் 10 நாள் வகுப்புகள் இன்றோடு நேரடி ஒளிபரப்பு முடிவடைகிறது. நாளையிலிருந்து ஆன்லைன் வகுப்பு இன்ஷா அல்லாஹ் 4:45 5:45 வரை 5ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் 6, 7 வியாழன் வெள்ளி இதே நேரம் 10 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் இது மஸ்ஜித் தௌபாவில் இன்னொரு தலைப்பில் ஷேக் உரையாற்ற உள்ளார்கள் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்கள் கழிந்த 6 நாட்களாக சில சகோதரர்கள் நேரடியாக வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இன்னும் அதே தொடர்ச்சியாக
ஆன்லைனிலும் கூட நீங்கள் பங்கெடுத்து உங்களுடைய சகோதரர்கள் மற்றும் உறவினர்களையும் கலந்து கொண்டு அல்லாஹ்வின் மார்க்கும்படி நம்முடைய தீனை கற்றுக்கொள்ள வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் புரிவானாக என்று சொல்லி முதல் 10 ரமதானுடைய முதல் 10 நாம் அடைந்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் இதே நிலையில் ஈமானோடு வரக்கூடிய 20 நாட்களும் நமக்கு ரமதானை நல்ல முறையில் அணுகுமாறு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லி இந்த உரையை முடிவடைகிறேன். சகோதரர்கள் நீங்கள் போகும்போது உணவு வசதி செய்து கொடுத்துருக்கோம். வாங்கிட்டு போகாமல் இருக்கும். ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.